Hi friends, welcome to my channel. TNPSC previous year questionsல 2019 group 4 question general studies questions வந்து பார்க்கலாம். First question பொறுத்துக answer B. செவ்வாய் 2 துணைக்கோள்கள், வியாழன் 63 துணைக்கோள்கள், சனி 60 துணைக்கோள்கள், யுரேனஸ் 27 துணைக்கோள்கள். Second question மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம். ஆன்சர் ஏ K2Cr2O7. 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸ் ஆக இருக்கும். 7.5%. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சிறு பிளவு ஆண்டு. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆன்சர் 1, 2 ஆகியவை சரி. 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து காற்று மாசு. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். பிரான்சில் உள்ள கட்சி முறை பழக்கட்சி முறை. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? ஜல்சக்தி அபியான். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இன செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை. பொறுத்துக இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். ஆன்சர் பி. டெல்லி பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியா ராணி லக்ஷ்மிபாய். லக்னோ பேகம் ஹசரத் மஹல். கான்பூர் தாந்தியா தோப். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? ஆன்சர் சி. நீடூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோரின் மகா சாசனம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மறைமுக தேர்தல் முறை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ரெண்டுமே சரி. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானது? ஆன்சர் ஏ 1 மற்றும் 3. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. பொறுத்துக ஆன்சர் ஏ. சமத்துவ உரிமை விதிகள் 14ல இருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை அப்படின்னா 19ல இருந்து 22 வரைக்கும். அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை விதி 25 முதல் 28 வரைக்கும். பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1921 இருந்து. பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924. பொறுத்துக சமயங்கள் சார்ந்த நூல்கள். ஆன்சர் டி. தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம். சீரா புராணம் இஸ்லாம் சமயம். பகவத்கீதை இந்து சமயம். திரிபீடகம் புத்த சமயம். R.D. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹரஞ்சதரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஷெர்ஷா.
2017 இருந்து 18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு? ஆன்சர் டி 2200. உட்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா. 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அச்ச ரேகையும் காணப்படுவது? ஆன்சர் சி தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ்? ஆன்சர் சி H1N1 வைரஸ். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை? செர்டோலி செல்கள். கூற்று காரணம். கூற்று இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. காரணம் சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆன்சர் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. பின்வரும் ஒரு வித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் டி ஐந்தங்க மலர் காணப்படுகிறது. மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. பின்வருவனவற்றுள் தவறானவை எவை? ஆன்சர் பி 2 மற்றும் 4. NaHCO3 பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. இதுவும் CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. 2, 4 தவறு. 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு 20 சென்டிமீட்டர். ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் 10 எண் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மைய பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன? 20 எண். முதல் மின்கலத்தை உருவாக்கியவர்? அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் யாது? ஆன்சர் டி 154 சென்டிமீட்டர். இரண்டு மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கம் ஆனது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க. ஆன்சர் டி 9 மற்றும் 6. மாட்டுவண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? 70 சுற்றுகள். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஆன்சர் பி 36 6. 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. ஆன்சர் ஏ 35/99. 200க்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? 2. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 12 நாட்கள். 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை? 10. ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. ஆன்சர் டி 900. கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 ரன் என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73 ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? ஆன்சர் பி 103. ஏறு வரிசையில் எழுதுக. ஆன்சர் ஏ 1/2, 5/8, 3/4. T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஆன்சர் பி 4/5.
சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. 6 நிலைகளை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது 1 ஜூலை 2017. சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனோரா. எந்த கூற்று தவறானது? சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிந்துவெளியில இதான் தவறான கூற்று. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் வளர்ந்தது. ஹரைப்பா என்ற சிந்துமொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். இது மூணுமே சரி. டி தான் தவறு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது? சரத்து 269. பாரிபடா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம். பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. ரெண்டுமே சரியானது. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஸ் நகரமாகும். 6வது. எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? 15 ஆகஸ்ட் 2014. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஸ் வழியாக செல்லுகிறது? மிர்சாபூர். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? நர்த்தகி நடராஜ். 1857இல் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டி இருந்த வரி நிலவரி. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். பொறுத்துக. ஆன்சர் பி. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர். சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம். டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. சந்தான ஊழல் தடுப்பு குழு. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஷ் ஆகும். 74வது சட்ட திருத்தம். கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? 543. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து வருகிறது அப்படின்னா ஆன்சர் டி. 54A. 1978இல் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? சொத்துரிமை. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் 12 அக்டோபர் 2005. இதுக்கு பொறுத்து ஆன்சர் ஏதான் ஆன்சர். அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946. வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி 29 ஆகஸ்ட் 1947. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் 13 மே 1952. இங்க குடியரசு தினம் தப்பா கொடுத்துருக்காங்க ஆன்சர். மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார்? முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? முதலாம் பராந்தகன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆன்சர் பி. பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி.
பின்வரும் புரோகேரியோட்டு செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? ஆன்சர் பி 1 மற்றும் 4 சரியானது. தெளிவான உட்கரு கிடையாது. ஜவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. பின்வருவனவற்றில் சரியானது எது? ஆன்சர் ஏ சுவாச வீதம் ஈக்குவல் டு வெளியிடப்படும் CO2 அளவு டிவைடட் பை பயன்படுத்தப்படும் O2 அளவு. ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைகுளோரோ டைபீனைல் ட்ரைகுளோரோ ஈத்தேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்பு படுத்தவும். ஆன்சர் சி லெட் அப்படின்னா பிளம்பம், ஆன்டிமனி, ஸ்டீபியம், டின், ஸ்டேனம், பொட்டாசியம், காலியம். 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குவி லென்ஸின் திறன். ஆன்சர் டி -0.5 டயாப்டர். ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், 38.5 டிகிரி செல்சியஸ், 33.4 டிகிரி செல்சியஸ், 34.7 டிகிரி செல்சியஸ், 35.8 டிகிரி செல்சியஸ், 32.8 டிகிரி செல்சியஸ், 34.3 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்தது. அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலையை காண்க. ஆன்சர் பி 34.9 டிகிரி செல்சியஸ். ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2 எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விலக்கத்தை காண்க. ஆன்சர் சி 5.24. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? ஆன்சர் ஏ 7:4. சுருக்குக. ஆன்சர் சி 7:1/9. ஒரு கன சதுரத்தின் மொத்த வலைபரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் பக்கம் எவ்வளவு? 8 மீட்டர். 3 a-1 2 a-1 ஹோல் ஸ்கொயர்டு a² - 1. இதோட மீச்சிறு பொது மடங்கு காண்க. ஆன்சர் டி 6 a-1 the whole squared a+1. 1 61/64 முப்படி மூலம் காண்க. 5/4. 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்கள் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 2:1. ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? 10%. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T2 = 3/5 மற்றும் T3 = 1/5 எனில் பொது விகிதம் காண்க. ஆன்சர் பி 1/3. 198. இதுக்கு ஆன்சர் பி தான் ஆன்சர். -1/4 1/20. 199 1 + 2 + 3 + n = k எனில் 1³ + 2³ + n³ என்பது ஆன்சர் ஏ k2. a⁻m - n a⁻m a⁻m+n என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம். ஆன்சர் சி a⁻n. Thank you.